தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம். கிரகஸ்தாசிரமம், இல்லறம். புது பிராமண ஜாதி உண்டாக்கலாமா? பகுதி 2. ஆரிய சமாஜத்திலும் அதற்கப்புறம் இன்று வரை புதிசாக முளைத்து கொண்டிருக்கிற அநேக மத சீர்திருத்தங்களிலும் ஜாதியே இல்லை என்று வைத்து எல்லாருக்கும் வேதத்தில் பூர்ண அதிகாரம் கொடுத்திருந்தும் கூட இவற்றில் பிராமணர் அல்லாதவர் ஏன் கூட்டமாக சேரவில்லை? புதிசாக ஒன்றை எடுத்துக்கொள்வதில் இருக்கிற கூச்சம்தான் முக்கிய காரணம். நாஸ்திகமாகவே போனாலும் போகலாமே தவிர பழைய ஆஸ்திக ஆச்சாரங்களை நம் இஷ்டத்துக்கு திருப்பிக் கொள்ளக்கூடாது என்ற அடிப்படையான உயர்ந்த எண்ணம் பிராமணர் அல்லாதோருக்கு இருப்பதே முக்கிய காரணம். ஆகையினால் நாங்கள் எல்லோரையும் வேதத்துக்கு திருப்புவோம் என்று 1-2 பேர் கிளம்பினாலும் அவர்களோடு ஏதோ 4-5% போனாலும் பாக்கி 95% இப்போதுள்ள இந்து சமுதாய அமைப்பில்தான் ஒட்டி கொண்டிருக்கும். இதனாலேயே அதில் சேருகிறவர்களுக்கும் உள்ளூர பயம், தாழ்வு மனப்பான்மை இருக்கத்தான் செய்யும். நாம் பண்ணி பலன் வருமா என்று சந்தேகம் இருக்கத்தான் செய்யும். இப்படி இருந்தால் சித்தம் சுத்தமாவது எப்படி? அகங்காரம் மாதிரியே பயம், தாழ்வுணர்ச்சி, சந்தேகம் எல்லாம் அழுக்குகள். இவை இருக்கிற வரையில் சித்தம் சுத்தமாகாது. அப்படி செய்கிற காரியத்தால் லோகத்துக்கும் பிரயோஜனம் ஏற்படாது. ஒரு பக்கம் இப்படி இருக்கிற போதே இன்னொரு பக்கம் அவன் விட்டதை நாம் செய்கிறோம் அல்லவா என்ற அகங்காரம், சவால் விடுகிற மாதிரியான சேலஞ்ச் பண்ணுகிற மனப்பான்மை எல்லாமும் இருக்கும். இயற்கையாக ஒரு வர்ணத்தார் செய்து வந்ததை மற்றவர்கள் எடுத்துக்கொண்டு செய்கிற போது அதை பெரிதாக பிரகடனம் பண்ணி காட்ட வேண்டும் என்று வந்துவிடும். டெமான்ஸ்ட்ரேஷன் வந்துவிட்டால் அப்படிப்பட்ட காரியத்தில் ஹிருதயம் கலக்காது, ஹிருதய சுத்தி இருக்காது. மொத்தத்தில் இவனுக்கும் பலன் இராது, சமூக பயனும் விளையாது. உணர்ச்சி வசப்படாமல் பகுத்தறிவோடு ஆலோசனை பண்ணி சில ஃபேக்டுகளை, யதார்த்த உண்மைகளை ஃபேக்டுகள் என்று ஒப்புக்கொள்ள வேண்டும். வேத மந்திரங்களில் சுத்தமான சப்தத்துக்கே உள்ள சக்தியை பற்றி நிறைய சொல்லி இருக்கிறேன் அல்லவா? அந்த சரியான சப்தங்கள் தான் என்றில்லை. ஜெர்மன் பாஷை அல்லது கிட்டத்திலேயே உள்ள உருது இவைகளை எடுத்துக்கொண்டாலும் அவற்றிலே உள்ள சில சப்தங்கள் நமக்கு நெஞ்சாங்குழியை வலிக்கிற மாதிரி, பல்லை உடைக்கிற மாதிரி இருக்கின்றன. லேசில் உச்சரிக்க வரமாட்டேன் என்கிறது. ரொம்ப பக்கத்திலேயே உள்ள தெலுங்கை எடுத்துக்கொண்டால் கூட ச வருகிற இடங்களில் ச மாதிரி, ஜ வருகிற சில இடங்களில் ஜ சப்தம் மாதிரி அவர்கள் அனாயாசமாக பேசிக்கொண்டு போகிற மாதிரி நம்மால் முடியவில்லை. ஆனால் நம் ஊரிலே ஒரு ஜெர்மன் குழந்தை பிறந்தால், தெலுங்கு குழந்தை பிறந்தால் அது பேச்சு வருகிற போதே அந்தந்த பாஷையின் கஷ்டமான சப்தங்களை கூட நேச்சுரலாக உச்சரித்து விடுகிறது. பாரம்பரியம் என்ற ஒன்று கிடையாது என்று என்னதான் சண்டை போட்டாலும் பிரத்யக்ஷ உண்மையாக, ஃபேக்டாக இருக்கிறது. இப்படியே வேத சப்தங்கள் அவற்றையே யுகாந்திரமாக ரட்சித்து வந்திருக்கிற பரம்பரைக்கு இப்போது 2-3 தலைமுறைகளாக அந்த ரட்சணை விட்டு போன பிறகும் கூட சுலபமாக, இயற்கையாக வருகிறது. மற்றவர்களுக்கு இப்படி சொல்ல முடியாது. மந்திரங்களில் உச்சாரணம் தப்பினால் பலனே போய்விடுகிறது என்பதை பார்க்கிற போது இவர்கள் எத்தனை நல்ல எண்ணத்தில் அத்தியனாதிகளை பண்ணினாலும் பலனில்லை என்றுதானே ஆகும். இன்னொன்று, எத்தனையோ 1000 வருஷங்களாக ஒரு தர்மத்தில் வந்து பாரம்பரியமாக, ஹெரிடிட்டரியாக அதற்கேற்ற ஸ்வபாவத்தை பெற்றவர்களே அதை விட்டு விடுகிறார்கள் என்கிற போது புதிசாக, அதுவும் இந்த நவீன கால சூழ்நிலையில் வேறொருவன் அந்த தர்மத்தை எடுத்துக்கொண்டு அபியசிக்கிறேன் என்றால் அது எப்படி உருப்படியாக வரும்? உத்தேசம் நல்லதாக இருந்தாலும் கூட மனுஷ்ய மனஸ் பண்ணுகிற திருசமனில் இதெல்லாம் வெறும் சேலஞ்சாகவும் சண்டையாகவும் தான் முடியும். ஆனதால் யோசித்து பார்க்கிற போது இப்போது தேசத்தில் 2 வித விபரீதம் இருக்கிறதே. வேத கர்மானுஷ்டானமே வேண்டாம் என்று பிராமணன் விட்டுவிட்டு இருப்பது ஒரு விபரீதம்.
மற்றவர்களும் வேத கர்மானுஷ்டானங்களை எடுத்துக்கொள்ளலாம் என்பது இன்னொரு விபரீதம். இப்படி இரண்டு இருப்பதில் எது எதைவிட பெரிய தப்பு என்று சொல்ல தெரியவில்லை. செய்ய வேண்டியவன் அதை செய்யாவிட்டால் தப்பு, செய்யக்கூடாதவன் அதை செய்தாலோ அதைவிட தப்பு என்றுதான் பகவான் கீதையில் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்கிறார். ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயஹ பரதர்மோ பயாவஹ. தனக்கான கர்மாவை பண்ணுவதால் சாவு ஏற்பட்டாலும் அதுவே ஸ்ரேயஸ். இன்னொருத்தனின் தர்மத்தை மேற்கொண்டால் அது பெரிய பயத்தை தருவது என்கிறார். சாவு எப்படியும் வருவதால் ஸ்வதர்ம நிஷ்டனாக செத்து போனால் மறுபடி பிறக்க வேண்டாம், பகவானிடமே போய்விடலாம். அதுதான் பெரிய ஸ்ரேயஸ். இன்னொருவனின் தர்மத்தால் பயம் என்றால் என்ன? அது நரகத்தில் தள்ளிவிடும் என்றுதான் அர்த்தம். பெரிய பயம் அதுதான். நரகம் என்று ஒன்று இருப்பதாக நம்பாவிட்டாலும் இந்த ஜென்மாவிலோ அடுத்த ஜென்மாவிலோ நரகத்துக்கு சமமான கஷ்டத்தை அனுபவிக்கும்படி ஆகும் என்று வைத்துக் கொள்ளலாம். அது தவிர இன்னொரு தர்மத்தை பண்ணும் போதே அதை நாம் பண்ணுவதால் பாபம் சம்பவிக்குமோ என்று உள்ளுக்குள்ளே ஒரு பயம் அரித்து கொண்டுதான் இருக்கும். ஏனென்றால் இவன் வேத சாஸ்திரங்களை நம்பாத நாஸ்திகன் அல்ல. அப்படி இருந்தால் பிராமணனுடைய வைதிக காரியங்களை இவன் எடுத்துக்கொண்டிருக்க மாட்டானே. ஆகையால் நல்ல உத்தேசம் என்று நினைத்து கொண்டே இவன் இப்படி பண்ணினாலும் வேத சப்தம் லோகக்ஷேமம் தரும் என்று சொன்ன அதே சாஸ்திரத்தில் தானே இன்னொருத்தனின் தர்மம் பீதி விளைவிப்பது என்று சொல்லி இருக்கிறது என்று உள்ளூர குடைந்து கொண்டுதான் இருக்கும். மொத்தத்தில் விஷயம் என்னவென்றால், சாஸ்திரம் என்றால் பூரணமாக சாஸ்திரத்தை ஒப்புக்கொள்வதாக இருக்க வேண்டும், அல்லது சாஸ்திரமே வேண்டாம் என்று முழுக்க நாஸ்திகனாக இருந்துவிட வேண்டும். அப்படி இல்லாமல் தம்முடைய புத்திசாலித்தனத்தை காட்டி சாஸ்திரத்தை நம் இஷ்டப்படி வளைத்து சிலதை எடுத்துக்கொள்வது, சிலதை விடுவது, சிலதை மாற்றுவது என்றால் அது நாஸ்திகத்தை விட பாபகரமானது. வேத மாதா நம் இஷ்டப்படி இழுத்த இழுப்புக்கு வர வேண்டும் என்று நினைப்பது பெரிய தோஷம். இப்படி நினைத்து கொண்டே வேத அத்தியனம் பண்ணுகிறேன் என்றால் அது பரிகாசமான காரியம்தான்.